டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன. இப்போது இன்றைக்கு தேதி 4 ஆகிவிட்டது. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனாக்கா அந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் டாபிக் இருக்குல்ல, யூனிட் 4னுடைய ஒரு ஓவரால் வியூ மாதிரி இது பண்ணி ஒரு சில எங்கெங்கே கான்செப்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் ஒன்று இதில் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லெங்காக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகே, பிகாஸ் இது வந்து ஒரு 2 செமஸ்டர் பேப்பர். இதனுடைய கன்சைஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக இது பண்ணுறதுக்குங்கிறது இப்போ அதற்கு நேர காலம் இல்லாததால் இந்த மாதிரி சுருக்கமாக முடிந்த அளவுக்கு இதை இது பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். ஓகே, இந்த யூனிட் 4னுடைய சிலபஸ் கண்டென்ட்டை நான் ஒரு 10 டாப்பிக்காக வச்சுருக்கேன். மேட்ரிக்ஸ் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஸ்லோப் ப்ரொடக்ஷன், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், the displacement methods of structural analysis, arches and suspension cables, theory of columns, moving loads and influence link, stability of retaining wall, plastic theory, seismic analysis of high-rise building. இப்போ இதில் என்னன்னாக்கா இந்த மேஜர் இது மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டடாக தான் இருக்குது. எக்ஸப்ட் இந்த இது இருக்கலாம், இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸில் இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரிட்டைனிங் வால், அந்த இதில் எல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அது மாதிரி கேட்டிருக்காங்க. மற்ற இதில் எல்லாம் கொஞ்சம் கேள்விகள்லாம் கொஞ்சம் 2, 3 அந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு ஃபண்டமெண்டல் ஆஃப் தியரி ஆஃப் காலம்ஸ் இருக்கலாம், இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். கண்டினியூஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளாஸ்டிக் தியரி ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஓவராலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ த பேட்டர்ன் ஆஃப் 2008, 18, 19, 20ல் மோஸ்ட்லி 20 கொஸ்டின்ஸ் இருக்கணும், ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் டாபிக்ஸ். இப்போ நான் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த டாப்பிக்கில் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது. மோஸ்ட்லி ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் பிகாஸ் இதனுடைய ஆக்சுவலாக இந்த சிலபஸில் எல்லாமே சின்ன கொஸ்டின்ஸ் கேட்குறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எல்லாமே மோர் தேன் ½ an hour 35 மினிட்ஸில் ஆன்சர் பண்ணக்கூடிய ஃபுல் கொஸ்டின்ஸ் கன்வென்ஷனல் டைப் பேப்பருக்கு தான் இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இதில் கேட்டிருப்பாங்க. ஓகே, நான் இப்போ ஆய்லர்ஸ் தியரியில் இட் இஸ் ஃபார் லாங் காலம்ஸ். ஓகே, ஸோ த மோட் ஆஃப் ஃபெயிலியர், இந்த பக்லிங் மோட் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குல்ல, நம்ம எலாங்கேஷன் கான்ட்ராக்ஷன் பார்த்து இது பண்ணும்போது இப்போ ஃபெயிலியர் பை பக்லிங் இருக்கு இல்லையா, அது இட்ஸ் அ லேட்ரல் டிஃபார்மேஷன். அதாவது வெர்டிக்கல் காலத்தில் லேட்ரல் டிஃப்ளெக்ஷன் கூட அது வச்சுக்கலாம். பட் ஆனால் தமிழில் அதற்கு நல்ல சொல்லு இருக்குது, கூனல் அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் முதலாக நம்முடைய டோட் ஆஃபீஸ் இருக்குல்ல, தொழில்நுட்ப கல்வித்துறை, இது ஒரு 1970s 75 ஒரு டிக்ஷனரி தொழில்நுட்ப கலைச்சொற்கள் அப்படின்னு ஒரு சின்ன தொகுப்பு போட்டிருக்காங்க. அதில் எல்லாம் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஒரு தூண் கூணுவது, தூணுங்கிற வார்த்தையை அவங்க அப்படி மொழிபெயர்த்துக்கிறாங்க. காலம் என்பதை தூண் என்பது. ஆனால் காலம் என்பதனுடைய வேர் சொல்லே தமிழிலிருந்து தான் போயிருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே கால் கோள் விழா, கால் நாட்டு விழா, அதையெல்லாம் நம்முடைய மங்கள நிகழ்ச்சியை குறிப்பது. அந்த காலத்தில் எல்லா பந்தலுக்கும் பந்தக்கால் நாடுறது அப்படி தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஓகே, இப்போ ஸோ அதனால் கூனல் என்பது பக்லிங், கிரிப்ளிங் லோடு என்பது கூணும் பாரம் இல்லைனா பழு. ஓகே, கிரிப்ளிங் ஸ்ட்ரெஸ் கூணும் தகைது. ஓகே, சுடல் ஆரம்பங்கிறது ரேடியஸ் ஆஃப் ஜெனரேஷன். இந்த எஃபெக்டிவ் ஹைட் இருக்குல்ல, அந்த எஃபெக்டிவ் ஹைட் ஆஃப் த காலம், இது தொழில்படும் உயரம். இதுதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல மொழிபெயர்ப்பு வரைக்கும் இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லெண்டர் ரேஷியோ, அந்த ஓங்கு தாங்க இருக்காங்க பண்ணலாம். ஸ்லெண்டர் அப்படின்னாக்கா அந்த ஓங்கு விகிதம் என்று இப்போதைக்கு நாம் மொழிபெயர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த ஒரு இதை நீங்கள் டேபிளேஷனாக இங்கே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஆயிலேஸ் தியரியில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே மாற்றி இது இன்ஜின காலம், இதனுடைய ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் எல்லாம் தெரியும். இதுதான் பேஸ்ட் அப்பான் ஒரு டிஃபரன்ஷியல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதி அதனுடைய இது இருக்கு இல்லையா, சொல்யூஷனை அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த டிஃப்ளைட்டட் கான்ஃபிகரேஷனுக்கு ஓகே ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் பி சைன் தீட்டான ஒரு சொல்யூஷன் அசியூம் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை சால்வ் பண்ணி அந்த கான்செப்ட்ஸ்லாம் எவாலுவேட் பண்ணி அப்புறம் கடைசியில் வில் அரைவ் அட் PCR is equal to pi square A by L square, where PCR is called as a buckling load or crippling load. அதாவது கூறுகின்ற ஒரு காலம் கூல தொடங்குகிற இது இருக்குல்ல, பாரம் இல்லைனா சுமை, அதை ஒரு நியூட்ரல் ஈக்குலிபிரியத்தில், ஓகே, ஒரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்துலேருந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்துக்கு போயிடுச்சுனாக்கா அது பக்கில் ஆயிடுச்சு, இல்லைனா கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பட் ஜஸ்ட் அந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்துலேருந்து எப்போ ஒரு காலம் விலகி சென்று ஒரு நியூட்ரல் ஈக்குலிபிரியத்தில் இருந்து சடனாக அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்துக்கு போகுதோ அந்த பாயிண்ட் தான் இட் இஸ் கால்ட் அஸ் அ PCR ஆர் கிரிப்ளிங் லோட் பாயிண்ட். ஓகே, பை ஸ்கொயர் A by L square ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் காலம் ஆர் காலம் வித் 2 ends ஆர் பிண்ட் ஆர் ஹிஞ்சிடு காலம்னு பேர் இதுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி வில் டெரைவ் த
other column configuration. இது வந்து ஒரு cantilever column, one end fixed, bottom end வந்து fixed, top end free. Most of our single story building இருக்குல்ல, portal frame, industrial shed எல்லாத்துலேயும் வந்து இந்த டைப் ஆஃப் காலம் தான் மோஸ்ட்லி வந்து will have it. ஓகே, ஆர் இப்போ இந்த ஒரு இது இருக்குல்ல ஃபிக்ஸ் சப்போர்ட், லேட்டரல் சப்போர்ட் இதுக்கு இருந்துனாங்க, இட் பிகம்ஸ் ஒன் அண்ட் ஹிஞ்ச் அண்ட் ஒன் அண்ட் சப்போர்ட். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கனெக்ஷன் வாட் வி ஆர் ப்ரொவைடிங் இங்கே. ஓகே, இதை வந்து லேட்டரலாக இதை ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இட் பிகம்ஸ் அ காலம். இது வந்து ஒரு ஃபிக்ஸர் காலம், ரிஜிட்டாக நிறைய வந்து ஒரு வெல்டட் கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இட் பிகம்ஸ் அ ஃபிக்ஸர் காலம். ஓகே, ஸோ இதனுடைய கிரிப்ளிங் லோட் இருக்குல்ல, பிசிஆர் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இப்போ இது வந்து பை ஸ்கொயர் ஏ பை 4L² ஆகிடும் கேண்டிலிவர் காலத்துக்கு. அப்புறம் இது வந்து 4π² A by L² ஆகிடும் ஃபிக்ஸர் காலத்துக்கு. இது வந்து 2.0446 π² A by L². ஓகே, அப்படின்னு இது ஃபைனலாக நம்ம ரெடியூஸ் பண்ணி ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக கொடுத்துருவோம். இப்போ இந்த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம் இருக்கலாம், இதில் வந்து சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு L, இதுக்கு வந்து 2L கேண்டிலிவர் காலத்துக்கு. ஃபிக்ஸட் காலத்துக்கு எல் எஃபெக்டிவ் வந்து 0.5L, இதில் பாதி, இது ட்வைஸ், இது பாதி, இது 0.7 ஆர் 0.669L எக்ஸாக்டாக. இந்த பாயிண்ட்லேருந்து வந்து மெஷர்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு இது. இப்போது இந்த எஃபெக்டிவ் லென்த் ஃபேக்டர் இருக்குல்ல, இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, எல்ல வச்சுக்கிட்டாக்க இந்த கே இருக்குல்ல, கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அதை வந்து வில் கால் இட் இஸ் an effective length factor. Based upon that, our codes of practices will classify the column into many ways. ஸோ இந்த டேபிளேஷன் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னாக்க திருப்பி இதான் கேட்பாங்க, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் காலத்துக்கு பிசிஆர் வேல்யூ என்ன, இல்லைனா எஃபெக்டிவ் லென்த் என்ன, இல்லைனா வந்து இந்த ஃபேக்டர் எவ்வளவு. ஓகே, எஃபெக்டிவ் லென்த் ஃபேக்டர் எவ்வளவு, இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து அப்புறமா வந்து இது ஷார்ட் காலம். ஓகே, இது வரைக்கும் ஆயிலர்ஸ் தியரி காலம் தியரி வில் நார்மலி டீல் வித் த லாங் காலம். ஸோ அந்த தியரியில் இப்போ வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறதெல்லாம் மோஸ்ட்லி அந்த ப்ரீவியஸ் டேபிளேஷன் இருக்குல்ல அதில். ஓகே, தேர் ஆர் மெனி 2 or 3 ஃபார்முலாஸ், ரேன்கின்ஸ் ஃபார்முலா, ஓகே, மெர்ச்சன்ட்காக ஃபார்முலா இன்னும் இது பண்ணி கோடு வந்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது பண்ணிச்சு. ஸோ ஷார்ட் காலம்ஸ் வில் ஃபெயில் பை க்ரஷிங், அப்படின்னா நொறுங்குவது. ஓகே, காங்கிரீட் வந்து இட்ஸ் வெரி பிரிட்டல் மெட்டீரியல். ஓகே, ஸ்டோன் மேசன்ட்ரி காலம் ஆர் பிரிக் மேசன்ட்ரி காலம் ஆர் காங்கிரீட் காலம்ஸ் ஆஃப் ஷார்ட் ஹைட், ஓகே, இட் வில் ஃபெயில் பை க்ரஷிங். ஓகே, ரேன்கின்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, இது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு இந்த லோடு இருக்குல்ல, சிக்மா சி இன்டு ஏ. ஓகே, இந்த க்ரஷிங் லோடுங்கிறது வந்து இது வந்து அல்டிமேட் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா சஃபிக்ஸ் ஏ ஏரியா டிவைடட் பை ஒரு கோஎஃபிஷியன்ட் 1 + ஆல்ஃபா மல்டிப்ளைட் பை எல்இ பை ஆர் மினிமம் ஹோல் ஸ்கொயர். இந்த எல் பை ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, இது வந்து L² by R²நாக்க அது வந்து ஆர் மினிமம்னாக்கா இட்ஸ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ, இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஓகே, இப்போ ஆல்ஃபா இஸ் கால்ட் அஸ் ரேன்கின்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இன்னொரு 2 ஃபார்முலாலாம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பேஸ்ட் அப்பான் தட் இஸ் இன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இப்போ ஷார்ட் காலத்தை வந்து குட்டை கால், இன்டர்மீடியட் காலத்தில் வந்து நடுவாந்திர கால், ஸ்லெண்டர் காலம் வந்து நெட்டை காலம். இந்த ஒரு இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த மொழிபெயர்ப்பை வைத்துக் கொள்ளலாம். இந்த எல்பைஆர் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் we will classify the column as short, intermediate and long. இப்போ இந்த டிம்பர் காலம் அண்ட் மெட்டல் காலம்ஸ், மோஸ்ட்லி ஸ்டீல் அண்ட் அதர் காலம்ஸ், இது எல்லாமே வந்து ஷார்ட் காலம்னாக்கா எல்பைஆர் ரேஷியோ வந்து less than 60நாக்க they will fail by direct compression. இன்டர்மீடியட் காலம் 60 into L by R. இந்த LR வந்து லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் வச்சுக்குவோம் நம்ம ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து less than 100 இருந்தாக்க டைரக்ட் கம்ப்ரெஷன் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. அப்போ லாங் காலம் ஸ்லெண்டர் காலம்னாக்க கிரேட்டர் தேன் 100நாக்க இன்ஸ்டெபிலிட்டி ஒன்லி. ஸோ ஜென்ரலி வந்து இந்த ஆர் மினிமம்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டீல் செக்ஷன்ஸுக்கு வந்து அதில் நிறைய செக்ஷன்லாம் வந்து ஓப்பன் செக்ஷன்ஸ், அதனால் ஆர் மினிமம் கம்மியாக இருக்கும். அதனால எல்பைஆர் ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஷார்ட், இன்டர்மீடியட் அண்ட் லாங் காலம்ஸ். இப்போ காங்கிரீட்டில் இந்த இன்டர்மீடியட்டுங்கிற ரேஞ்சே வராது. ஓகே, இங்கே வந்து ஆருக்கு பதிலாக வில் டேக் இட் இஸ் டி, எல் பை டி இஸ் ஈக்குவல் டு வில் டிஃபைன் இது இருக்கு இல்லையா, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பேஸ்ட் அப்பான் லெங்த் ஆஃப் த காலம் டிவைடட் பை லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன், எல் எஃபெக்டிவ் டிவைடட் பை டிஏ எஃபெக்டிவ் டெப்த் தான். ஓகே, இட்ஸ் நாட் த டோட்டல் டெப்த் ஆஃப் த கிராஸ் செக்ஷன், இட்ஸ் எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஹவு வில் கிளாசிஃபை இட். இப்போ வந்து IS 800-1984 கோட் இருக்குது, அது பழைய கோடு வந்து இட் யூஸ்டு த மெர்ச்சன்ட் ரேன்கின் ஃபார்முலா. அந்த ரேன்கின் ஃபார்முலாஸில் வந்து கூட வந்து மெர்ச்சன்ட் வந்து சில கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணால், ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் மெர்ச்சன்ட் ரேன்கின் ஃபார்முலா. IS 800-2007 பிரிட்டிஷ் கோடு இருக்குது. இதெல்லாம் இதில் வந்து யார் அவங்க ஃபார்முலா கால்டு பெரி-ராபர்ட்சன் ஃபார்முலா. ஓகே, இது வந்து மல்டிபிள் காலம் கர்வ்ஸ். இது வந்து நம்ம இன்னொரு ப்ரெசன்டேஷனில் வந்து ஸ்டீலில் வந்து பார்க்கும்போது இதை வந்து நம்ம
இந்த கர்வு பார்த்தோம். ஓகே, இட் இஸ் அவைலபிள் இன் த பிரசன்ட் IS 800 2007. ஓகே, ஒரு 4 காலம் 3 காலம் கர்வு இருக்கும். ஓகே, RCC சிலிண்டர் அடிஷ்னல் காலம்லாம் அடிஷ்னல் மூமெண்ட் அண்ட் மூமெண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்ரோச்சில் வந்து வில் சால்வ் இட். ஓகே, இப்போ we will go for the questions in this topic. Okay, consider the following statements. For short columns, the failure is due to yielding. For short column failure, instability. For short column failure is due to yielding and instability. For short column, the failure is due to neither yielding or nor instability. Okay, இப்போ இதில் வந்து இந்த ஷார்ட் காலமே வந்து இல்லை பார்த்தீங்கன்னாக்க இந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் காலம்ஸ் ஃபெயிலியர் இஸ் டியூ டு ஈல்டிங் வந்து இது வந்து ஷார்ட் காலம் வந்து நார்மலி இட் ஃபெயில் பை க்ரஷிங். ஓகே, ஸோ வந்து இதில் இன்ஸ்டெபிலிட்டிலாம் வராது. லாங் காலம்ங்கிறது மாதிரி ஒரு ஸ்லண்டரஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கனால ஸோ த ஃபார் ஷார்ட் காலம் ஃபெயில் இஸ் டியூ டு ஈல்டிங் நார் இன்ஸ்டெபிலிட்டி. அந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கு இல்லையா. இந்த கொஷின் 1 அண்ட் இது இருக்கு இல்லையா, ஆல் அலோன் இஸ் கரெக்டாக 1 alone is correct. இப்போ இந்த ஃபெயில் இஸ் டியூ டு க்ரஷிங்னு இருக்கணும். அதை தான் வந்து இப்போ வந்து நீங்கள் இது மெட்டல்ஸ்னு வச்சுக்கிட்டு ஈல்டிங்னு. இப்போ வந்து இப்போ ஷார்ட் காலம் வந்து இன்ஸ்டெபிலிட்டி, ஈல்டிங் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகே, 1 2 3 ஆர் கரெக்ட், 1 and 4 ஆர் கரெக்ட். ஆக்சுவலி இது 4th தான் கரெக்ட் ஆன்சர் தான், நெய்தர் ஈல்டிங் நார் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகே ஓகே, இந்த ஈல்டிங்னு கொடுத்தது வந்து மெட்டல் காலத்தை ரெஃபர் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே, யூ ப்ளீஸ் ரெஃபர் அ புக். ஓகே, Euler buckling load for a column whose both ends are fixed, having a length of L, modulus of velocity E and modulus of moment of inertia I is equal to 4 pi square A by L square. ஓகே, இது வந்து பக்லிங் லோடு டைரெக்டாக அந்த டேபிள் எக்ஸில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ லெங்த் ஆஃப் த காலம், the equivalent length of the column for a cantilever இதுக்குல for a column 1 end fixed and the other end free is, if L is the length of the column then the equivalent length of the column. இது வந்து actually this answer marked in this question by TNPSC is it's wrong. இதுதான் correct answer. Okay, for if the length of the L is the length, the equivalent length of the column for one end fixed and the other end free, the correct answer is actually this. Okay, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த 0.7 பார்த்தோம் இல்லையா, 0.0669. இந்த 2Lங்கிறது வந்து ஃபார் அ கேண்டிலிவர் காலம். ஓகே, இது இந்த ஆன்சர் ஆக்சுவலி தப்பு. ஓகே, எஃபெக்டிவ் லெங்த் ஆஃப் ஃபிக்ஸட் அட் ஒன் எண்ட். இந்த கொஷின் பாருங்கள், இது இன்னொரு கொஷின், இன்னொரு இயரில் கேட்ட கொஷின் இது. இதில் கரெக்டாக அந்த L/2ன்னு வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே, ஃபார் அ வேல்யூ ஆஃப் த lambda L is equal to B is equal to 20 cm, K is equal to 20 Newton centimeter cube EI. இப்போ வந்து இந்த லேம்டா எல், இந்த கேங்கிறது வந்து அவங்க நியூட்டன் சென்டிமீட்டர் கியூப்னா போலார். இந்த நொட்டேஷனில் வந்து இதை வந்து 6ன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சிலிண்டரஸ் ரேஷியோ இதை இது பண்ணி இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா அந்த பேசிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இட் வில் ஹேவ் த ஆன்சர் எஸ் 3. ஓகே, இப்போது இது Rankine-Godan ஃபார்முலா ஃபார் கிரிப்ளிங் லோட் ஆன் அ காலம் இஸ் கிவன் பை. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம்ல 1 + alpha × L square by R square. ஓகே, FC × A. ஓகே, இந்த R square by L square இது தப்பு, ஆல்ஃபா இன்டு 1 மைனஸ் கிடையாது, இட்ஸ் 1 +. ஓகே, the answer is this first question, first choice. This is the correct answer. ஓகே, இப்போ eccentrically loaded columns. ஓகே, இது வந்து columns subjected to both axial load and bending. இது many situationsல வந்து not only building columns, many type of structures which will be subjected to this type of இது. particularly the stability of retaining wall கொடுத்துருக்கலையா அது, then the dam cross sections. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து we will consider a case of a masonry pillar, masonry pier, walls etc. எல்லாத்துக்குமே வந்து we'll consider the a case of no tension case. அந்த மாதிரி பிகாஸ் இப்போ ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் இதில் வந்து இது வந்து CG சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த வழியாக இந்த லோடு வந்து இஃப் இட் பாசஸ் தென் இட்ஸ் கால்ட் அஸ் அ ஆக்சியலி லோடட் காலம். அது இல்லாமல் ஒரு இன்னொரு பாயிண்ட் விச் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் E ஃப்ரம் திஸ் சைடு. ஓகே, அந்த ஆக்சிஸ்லேருந்து ஒரு சின்ன இதுனாக்கா இது EX EYன்னு வரும். ஓகே, அப்படி ஒரு இடத்துல வந்து வழியாக இருக்கக்கூடிய அச்சின் வழியாக இந்த லோடு வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னாக்க. ஓகே, if the load is acting at an eccentricity from the centroidal axis on the distance between the centroidal axis to the line of action of this force, that is equal to
அந்த டீவியேஷன் இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸென்ட்ரிசிட்டி. அதற்கு வந்து பிறழ்மை என்று நாம் வந்து தமிழில் வந்து ப்ரொஃபஸர் இளங்கோவன் மொழிபெயர்த்திருக்கிறார். ஸோ இப்போ வந்து திஸ் வில் காஸ் அ மொமெண்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு an axial force acting somewhere here. ஓகே, இது எப்படின்னாக்க இது இப்படி ஒரு 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 லோடும் ஓகே ஒரு மொமெண்ட்டும் ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது சமம். இப்படி ஒரு எக்ஸென்ட்ரிக்கலி இது வந்து மொமெண்ட்டு ஓகே, இது வந்து லோடு பி. இது ரெண்டும் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்டாக தான் வந்து ஏ லோடு அப்ளைட் அட் எக்ஸென்ட்ரிசிட்டி. இது வந்து இஃப் இட் இஸ் ஆக்டிங் அட் த சென்டர்னாக்கா இட் வில் பி ஸோ மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன் டி. ஸோ ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்சியல் இட்ஸ் அ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், ஸோ வில் டேக் இட் இஸ் சிக்மா சி. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா பி. ஸோ இப்போ இந்த ஈக்குலிபிரியம் அந்த ஸோ அந்த இந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிலோ தட்டில் அது ஒரு மாதிரி நான் யூனிஃபார்மாக தான் ஜென்ரலி இருக்கும். ஓகே, பட் அதை பேஸ் பண்ணி நம்ம வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் இந்த செக்ஷன் மாடலஸ் இருக்குல்ல. ஒரு ரெக்டாங்குலர் காலத்துக்கு வந்து ஒரு செக்ஷன் மாடலஸ் Z இஸ் ஈக்குவல் டு 1/6 BD ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் இது பண்ணி சிக்மா சிங்கிறது வந்து P by A. ஓகே, சிக்மா பிங்கிறது வந்து P இன்டு E இன்டு A அப்படின்னு வச்சுக்கிட்டு அது Y/2ன்னு போட்டு இந்த செகண்ட் டேர்ம் இருக்குல்ல, இது வந்து என்னன்னாக்கா PE டிவைடட் பை செக்ஷன் மாடலஸ்ன்னு போட்டிங்கனாக்க PE டிவைடட் பை அந்த Z இஸ் ஈக்குவல் டு செக்ஷன் மாடலஸ் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் இஸ் 6E/Bன்னு வந்துடும். ஓகே, ஆர் 6E/B. ஸோ இந்த பிங்கிறது வந்து லீஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் 2 dimensions D and B. P will be the small. ஸோ இது வந்து பெண்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ இது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், இது வந்து மினிமம் ஸ்ட்ரெஸ். ஸோ இட்ஸ் எ கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ். இது ஃபஸ்ட்டு டைம் வந்து P/A, இது P/6E/B இருக்குல்ல, இந்த ஏன்னு இருக்குல்ல, இதை போட்டிங்கனாக்கா இது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி. ஸோ கம்பைண்டாக வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து யூ வில் ஹேவ் த பெண்டிங் கம்ப்ரசிவ்ஸ். ஓகே, திஸ் பிகம்ஸ் இப்போ ரெண்டு ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸும் இது ஈக்குவலானு வச்சுக்கோங்க. தெர் இஸ் நோ டென்ஷன் இன் த கிராஸ் செக்ஷன் ஆல்வேஸ். ஓகே, இது வந்து ஒரு மாதிரி மேக்ஸிமம் வேல்யூவோ மினிமம் வேல்யூவாக இருக்கும்போது ஓகே யூ வில் ஹேவ் ஒரு இதில் வந்து ஒரு எண்டில் வந்து யூ வில் ஹேவ் ஒரு இது அந்த கிராஸ் செக்ஷன் வந்து இருக்கும். இட் வில் பி மோஸ்ட் என்டையர்லி இட் இஸ் சப்ஜெக்டிவ் டு டென்ஷன். ஸோ இதுவும் வந்து சிக்மா சி லெஸ் தேன் சிக்மா பி. இப்போ வந்து இது ஒரு ட்ரபிசாய்டல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும், பட் தெர் இஸ் ஓன்ட் பி எனி டென்ஷன். ஓகே, சிக்மா சி இஸ் கிரேட்டர் தேன் பி, போத் ஆர் கம்ப்ரசிவ். ஓகே, இப்படி இருக்கும்போது வந்து இது ரெண்டுமே வந்து இது கம்ப்ரசிவ்லோட. ஸோ இந்த கண்டிஷன் எங்கே யூஸ் ஆகுனாக்கா பிரிட்டல் மெட்டீரியல், மேசன்ட்ரி மெட்டீரியல்ஸ் ஆர் மேசன்ட்ரி டேம்ஸு, ரீட்டைனிங் வால்ஸு. ஓகே, பழைய காலத்தில் வந்து ரீட்டைனிங் வால்ஸ்லாம் வந்து ஸ்டோன் மேசன்ட்ரி, காங்கிரீட் மேசன்ட்ரி தான், பிரிட்ஜ் பியர், ரீட்டைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ், விங் வால்ஸ் எல்லாம் அப்படி தான் கட்டியிருப்பாங்க. இப்போவும் ஈவன் வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் வித் காங்கிரீட், அதில் எல்லாத்துக்குமே வந்து காங்கிரீட் இஸ் ஆல்சோ வெரி வீக் இன் டென்ஷன். So it is better to avoid the tension at the base cross section of the base section of the wall. அதுக்கு தான் மேஜராக இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து we will use it. ஓகே, ஸோ இது டைம் இல்லாதனால நான் ஷார்ட் பண்ணி அதை கொடுத்துருக்கேன். ஃபார் நோ டென்ஷன் இந்த மிடில், ஒரு மிடில் போர்ஷன் ஆஃப் த அந்த கம்ப்ரஷன் மெம்பரில் இருக்குல்ல, அதில் வந்து டென்ஷன் எங்கே இல்லாமல் இருக்குமோ அதுக்கு பேர் மிடில் ஆஃப் த வந்து கர்னல் ஆஃப் த ரெக்டாங்குலர் செக்ஷன். அது ஒரு ராம்பஸ் மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து யூவில் இது இருக்குல்ல, அதுக்கு கால்ட் இஸ் மிடில் தேர்ட் ரூல். அதனுடைய ஒரு இது இருக்குல்ல டைமென்ஷன் வந்து D/6 இருக்கும். ஓகே, Emax is equal to D/6. அந்த அதுக்குள்ளே இருந்ததுனாக்க யூ ஒன்ட் ஹேவ் எனி டென்ஷன். இந்த லோடு வந்து அது வழியாக பாஸ் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்பைன்டு பெண்டிங் அண்ட் சியர் ஸ்ட்ரெஸ்னுடைய ரிசல்டன்ட் வந்து அது கூட பாஸ் ஆச்சு அப்படின்னாக்கா யூ ஒன்ட் ஹேவ் அ டென்ஷன். அப்புறம் மிடில் தேர்ட் ஃபார் இது வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு வந்து அது மிடில் ஃபோர்த் ரூல் ஆகிடும். பிகாஸ் B and D is equal to D டயமீட்டர் ஆகிடும். ஹாலோ சர்க்குலருக்கு வந்து சாலிட் சர்க்குலருக்கு D/8. ஓகே, ஹாலோ சர்க்குலருக்கு வந்து கேபிட்டல் D ஸ்கொயர் அவுட்டர் டைமென்ஷன் ப்ளஸ் ஸ்மால் D ஸ்கொயர் இன்னர் டைமென்ஷன். இதை போட்டு இந்த மாதிரி ஒரு கர்னல் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் அப்படின்னு காமிப்போம். இது மாதிரி வந்து ராம்பஸ் ஸ்கொயர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, eccentrically loaded causes are generally subjected to axial compression and tension, shear stress and axial compression, bending stress and axial compression. So this is the இது இருக்குல்லையா, bending stress, shear stress and axial compression. So eccentrically loaded காலத்தில் வந்து இப்போ வந்து axial compression and bending tension, the shear stress இருக்குல்ல, அந்த shear stress வராது. So B is not the axial compression, the bending stress and axial compression. ஓகே, இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் இப்போ இந்த டயமீட்டர் ஆஃப் த கர்னல் ஆஃப் எ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ டி ஸ்கொயர் அதனுடைய அந்த ஃபார்முலா D ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர் / 4D, அதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் போட்டால் இந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக. தென் ஃபார் கீப்பிங் த ஸ்ட்ரெஸ் ஹோலி கம்ப்ரசிவ் த லோட் மே பி அப்ளைட் ஆன் அ சர்க்குலர் காலம் எனிவேர் வித்தின் த கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இது வந்து சாலிட் சர்க்குலர் காலம். இது ஆக்சுவலி வந்து ஃபார் கீப்பிங் த ஸ்ட்ரெஸ் ஹோலி
load may be on circular column where a concentric circle of diameter d by 4. d by 8 தான் கரெக்ட் ஆன்சர் இதுக்கு ஆக்சுவலி. ஓகே, அந்த கர்னல் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் வந்து d by 8ல் தான் இருக்கும் ஆக்சுவலாக. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, then to avoid tension in short column the load must be within the middle third of the cross section. outside, okay, within 1/3 of the middle third இருக்குல்ல, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ we will see some fundamentals of the இதுக்குள்ள statically indeterminate beams, propped cantilever. ஓகே, அப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா, ஃபிக்ஸட் பீம்ஸ், கண்டினியூஸ் பீம், இதெல்லாம் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்ஸ். பிகாஸ் இது நார்மலி இன்டிட்டர்மினேசி இஸ் பேஸ்ட் அப்பான் பின்னாடி ஒரு இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துரும். பட் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினேசிங்கிறது வந்து பேஸ்ட் அப்பான் த சப்போர்ட் கண்டிஷன். இப்போ m is equal to 2j minus 3ன்னு பார்த்தோம் இல்லையா, அது இன்டர்னல் இன்டிட்டர்மினேசி ஆஃப் அ ட்ரெஸ், சிம்பிள் ட்ரெஸ். ஓகே, இது எக்ஸ்டர்னலாக வந்து we are having 3 equations of equilibrium. Sigma fx is equal to 0, f of y is equal to 0, sigma moment at any point equal to 0. அது வந்து there are 3 equations. So the external indeterminacy is based upon the static equilibrium equations 3 and comparing the number of reactive components. இப்போ ஆல்ரெடி இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டுக்கு ஒரு 3 ரியாக்டிவ் காம்பனண்ட், இந்த ரோலர் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகே, வெர்டிக்கல் அப்வர்ட் காம்பனண்ட், சின்ஸ் லோட் இஸ் டவுன்வர்ட். ஸோ 4 ரியாக்ஷன் இருக்குது, 3 ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ திஸ் cantilever, when it is propped with one more support at the free end, it becomes a statically indeterminate beam. ஸோ படத்தில் காட்டுள்ள துருத்துவிட்டல் ஏற்படும் இந்த ரியாக்ஷனை வந்து இப்போ என்னன்னு இதை கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ WLங்கிறது வந்து டோட்டல் லோடு. ஓகே, WL டோட்டல் லோடு. ஸோ அதில் இருந்து நீங்கள் அந்த மொமெண்ட் ஈக்குலிபிரியம், இது மொமெண்ட் அபவுட் திஸ் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னாங்க. ஓகே, WL by 3/8 WL. ஓகே, இதுக்கு ஏன் 3/W இது இன்டென்சிட்டி ஏதாவது கொடுத்துருக்கா, W is equal to 5/8L WL by 2. ஓகே, 3/8 of WL. ஓகே, ஸோ இது வந்து அந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இப்போ இதனுடைய இதில் வந்து 0. ஓகே, இதுதான் வந்து இது பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து இங்கே ஸ்லோப் 0, டிஃப்ளெக்ஷன் 0, இதெல்லாம் 0. ஓகே, பட் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினேஷன் வரும்போது வந்து we have to calculate வந்து இதை வந்து ஹிஞ்சுன்னு வச்சுக்கிட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணி we can able to calculate as 3/8 WL. இப்போ when using 3 moments equation beam analysis, இது வந்து இது இருக்குல்ல, the equation is a method to calculate the இது இருக்குல்ல ஃபிக்ஸட் அண்ட் இது இருக்குல்ல கண்டினியூஸ் பீம் இருக்குல்ல, அதனுடைய அனாலிசிஸுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெத்தடுக்கு பேர் 3 moment equations. ஓகே, தியரம் ஆஃப் 3 moments, Archimedes தியரம் ஆஃப் 3 moments. ஓகே, இப்போ இந்த ஒரு கன்சைஸ் ஃபார்மில் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, ப்ராப்பர் கேண்டிலிவர் ஃபிக்ஸட் பீமுக்குலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க, ஐ ஹவ் கிவன் த வேல்யூ ஆஃப் இது இருக்குல்ல ரியாக்ஷன்ஸு, பெண்டிங் மொமெண்ட்டு, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது இந்த ஒரு ப்ராப்பர் கேண்டிலிவருக்கு வந்து ஓகே, இது வந்து எலாஸ்டிக் கர்வ், இந்த பிளாக் லைன். ஓகே, இது வந்து மேக்ஸிமம் மொமெண்ட் பிலோ த இந்த இது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த ப்ராப் இருக்குல்ல, இட் வில் கிரியேட் அ மொமெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் அ ட்ரையாங்குலர். பிகாஸ் இது வந்து ஒரு இன்வெர்டட் கேண்டிலிவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது இட் வில் கிவ் 3/16 P/L ஒரு மொமெண்ட்டை கொடுக்கும். இது வந்து ஆஸ் யூஷுவல் PL/4 ஒரு மொமெண்ட் கொடுக்கும். ஓகே, அட் த சென்டர். ஓகே, இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் 11/16 P and 5/16 P. இது வந்து ஷியர் ஃபோர்ஸ். தென் இந்த டிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, D is equal to 3/11L அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஓகே, தென் இது வந்து ப்ராப்பர் கேண்டிலிவர் சப்ஜெக்டட் டு என்னது, நம்ம இது இருக்கு இல்லையா, சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். இப்போ தான் பார்த்தோம் R2 is equal to 3/12 of WL. ஸோ இந்த 5/8 of WLங்கிறது வந்து R1. இங்கே வந்து இந்த சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்குல்ல, ஆர் அட் ஏல கிடைக்கிறது வந்து WL. ஓகே, இப்போது இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமினுடைய இது இருக்குல்ல W²/8 இருக்குல்ல, அந்த மொமெண்ட் வந்து இது ஆக்சுவலி. அண்ட் இந்த ப்ராப் வில் கிரியேட் அ மொமெண்ட் அஸ் ஒரு மொமெண்ட் வந்து இங்கே கொடுக்கும் அது ஆக்சுவலாக. ஓகே, ஓகே, இது வந்து மொமெண்ட் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இது ஷியர் டயக்ராம். இங்கே ரியாக்ஷன் 5/8 WL, இங்கே 3/8 WL. ஸோ திஸ் வில் பி த ரியாக்ஷன். இப்போது இது வந்து ஒரு ஃபிக்ஸட் பீம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. திஸ் வில் பி மச் யூஸ்ஃபுல் இன் மெனி அக்கேஷன்ஸ். ஓகே, ஒரு ஃபிக்ஸட் பீம் சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு வந்து R1 and R2 is equal to WL/2. ஓகே, வெர்டிக்கல் காம்பனண்ட் தான். ஏன்னா இது டவுன்வர்ட் வெர்டிக்கல் லோடு, ஸோ த அப்பவர்ட் ரியாக்ஷன்.
MA and MC WL square by 12. இங்கே இருக்கிற மொமெண்ட் ரியாக்ஷன் மொமெண்ட் இருக்குல்ல, இதுவும் மொமெண்ட் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அ ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் WL square by 12. ஓகே, மொமெண்ட் அட் த சென்டர் இது வந்து WL square by 24னு வரும். ஸோ சப்போர்ட் மொமெண்ட் வந்து WL square by 12. ஓகே, மொமெண்ட் அட் த சென்டர் வந்து இட் பிகம்ஸ் த WL square by 24. இப்போ இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னாங்க, இந்த ரிசல்ட் வச்சு தான் நம்ம ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஃபிக்ஸட் மொமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடுக்கு, அப்புறம் வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்குமே ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து திருப்பி வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி யூடிஎல் கேஸுக்கு இந்த இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, கான்சன்ட்ரேட்டட் லோடான ஃபிக்ஸட் பீம், இந்த ரிசல்ட்ஸ்லாம் இட் வில் பி மச் யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ the deflection, the maximum deflection at the center is equal to WL power 4 384 by EI. ஓகே, இப்போ இந்த இதுக்கும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு என்ன டிஃபரன்ஸ்னாக்கா, அது 5 WL power 4 by 384 EI, இது வந்து வெறுமனே வந்து 384 by EIங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டில் வரும். அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, ஃபிக்ஸட் பீம் சப்ஜெக்டோடைய கான்சன்ட்ரேட்டட் லோட் த மிடில், இதுக்கு வந்து ஸோ அதுக்கு இது வந்து WL by 4. அப்போ நெட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிளி சப்போர்ட்டடுக்கும் இந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்ல PL by 8 PL by 8, சென்டரையும் வந்து PL by 8. இது நெட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ரெண்டு இது வந்துலாம் தனித்தனியாக பெண்டிங் மொமெண்ட் இருக்குது. இதில் வந்து ஓகே, இது இங்கே வரைஞ்சிருக்கலாம் நெட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், ரெண்டையும் போட்டு இது வந்து வரைஞ்சிருக்கு. ஓகே, P/2 இது வந்து ரியாக்ஷன்ஸ். ஓகே, இது வந்து -PL/2. ஓகே, MB வந்து இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் மொமெண்ட்னா ஹாகிங் மொமெண்ட், இது வந்து சாகிங் மொமெண்ட். ஓகே, சென்ட்ரல் இருக்கிறது வந்து சாகிங் மொமெண்ட், இப்படி வளையும். இது ரெண்டு நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் -PL/8. ஓகே, லைக்வைஸ் இதுலேயும் வந்து அப்படி தான் சப்போர்ட் மொமெண்ட்ஸ் ஆர் நெகட்டிவ் மொமெண்ட்ஸ். ஓகே, மிட் ஸ்பேன் மொமெண்ட் இஸ் அ பாசிட்டிவ் மொமெண்ட். ஓகே, ஸோ இதனுடைய டிஃப்ளெக்ஷன் வந்து PLQ/182 EI. இப்போ ஒரு 2 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம் சப்ஜெக்டட் டு கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் த மிடில் ஆஃப் த ஈச் ஸ்பேன். ஸோ இதுக்கு வந்து R1 அண்ட் R3 இந்த ரெண்டு எண்டு சப்போர்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து 5/16 டைம்ஸ் ஆஃப் P. ஓகே, R2ங்கிறது வந்து 11 இதனுடைய மைனஸ். ஓகே, 1 - 5/16 11/8 ஆஃப் P. இது இந்த மிடில் இருக்கக்கூடிய சப்போர்ட் இது ஆக்சுவலாக. ஓகே, தென் MA = 0, MC = 0. இந்த ரெண்டு எண்டரையும் வந்து மொமெண்ட் வந்து 0வாக இருக்கும். பிகாஸ் இந்த லோடு வந்து வெர்டிக்கல் லோடு, தெர் இஸ் நோ ஹரிசாண்டல் லோடு, அதனால். அப்புறம் மொமெண்ட் இந்த மிட் ஸ்பேன் இருக்குது, இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 8/11. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸில் வந்து யூ வில் ஹவ் 5/32 PL. அப்புறம் இங்கே இந்த டிஸ்டன்ஸில் ஃப்ரம் த MB இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது E பாயிண்ட்டு, இது வந்து B. ஓகே, -MBங்கிறது வந்து இந்த டாப் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் வந்து -3/16 PL. ஓகே, F இந்த மிட் ஸ்பேனில் இருக்கக்கூடிய 5/32 PL. ஸோ இந்த ரெண்டு மிட் ஸ்பேன்லையும் ஓகே, இந்த பாயிண்ட் லோடு இருக்குல்ல, அது பாயிண்ட் லோடுக்கு நேர கீழே யூ வில் ஹேவ் பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். ஓகே, இந்த சப்போர்ட்டில் இன்டர்மீடியட் சப்போர்ட்டில் யூ வில் ஹேவ் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். இதனால் இந்த கர்வ் இருக்குல்ல, இது மேலே வளையும். ஓகே, லைக்வைஸ் ஸோ இது ரெண்டு நெட் பெண்டிங் மொமெண்ட். ஓகே, இது ஒரு பெண்டிங் மொமெண்ட், இது ஒரு பெண்டிங் மொமெண்ட். ஓகே, ஸோ அதனுடைய பெண்டிங் மொமெண்ட் வேல்யூஸ் இங்கே கொடுக்கும். அதே மாதிரி 2 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம் வித் த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இப்போ இது L, இது L. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து யூவில் ஹேவ் இது இருக்குல்ல, பெண்டிங் மொமெண்ட் வந்து இதுவாகும். இது 3/8 L இருக்குல்ல, இதில் வந்து யூ வில் ஹேவ் சம் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ராக்சர். இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ராக்சர். ஓகே, இப்போது இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இது 5/8 WL, இது 3/8 WL. ஓகே, ஸோ இந்த மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மொமெண்ட் எல்லாம் வந்து யூ வில் ஹேவ் த WL square by 8 இது. ஓகே, இது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரே ஆர்டினேட்டாக தான் இருக்கும். பட் என்னன்னாங்க, இதெல்லாம் வந்து இது சாகிங் பெண்டிங் மொமெண்ட், இது ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட். இது பாசிட்டிவ் WL square by 8, இது நெகட்டிவ் WL square by 8 இருக்கும். ஓகே, ஸோ வித் தீஸ் டயக்ராம்ஸ் வந்து வாட் எவர் த வேல்யூஸ் இஃப் ஏதாவது கேட்டாங்கன்னாக்கா யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் இஸ். ஓகே, இது வச்சுக்கலாம். தென் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அனாலிசிஸ். ஓகே, ஓகே, ஸோ பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் சம் மெம்பர்ஸ் வித் சிங்கிள் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குல்ல, இது வந்து வில் கால்குலேட்டட் ஆஸ் இந்த R1 R2ங்கிறது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த டாப் ஆஃப் த போர்ஷன் சப்ஜெக்டட் டு கம்ப்ரஷன். ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் வந்து ஆஃப்டர் பெண்டிங் வந்து இப்படி இது பண்ண டாப் போர்ஷன்ஸ் ஆர் எலாங்கேட்டட். ஓகே, ஸோ அதனுடைய ரிசல்டன்ட் இதை எடுத்தாக்க இட்ஸ் அ டென்ஷன், இட்ஸ் அ
இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அட் த பாயிண்ட் C2, இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி C1ன்னு வச்சுக்கிட்டு இப்போ in between distance வந்து these two forces will form a couple and that is called as R1 R2 இருக்குல்ல, அந்த ஏரியா 1 multiplied by sigma y equal to area 2 into sigma y. ஸோ இதை வந்து you will have a neutral axis. இந்த neutral axis வந்து இதை ஈக்குவலாக ரெண்டு ஈக்குவல் ஏரியாவை டிவைட் பண்ணும். ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் as a ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ்ன்னு நம்ம வந்து இதில் நம்ம வந்து வச்சுக்குவோம். ஸோ அந்த ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸோட அப்போ வந்து ஆஃப் இது இருக்குல்ல, ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனாக அது மிடில் இருக்கும், இது ட்ரபிசாய்டல் கிராஸ் செக்ஷன். ஸோ plastic moment is equal to half of area multiplied by sigma y is the yield stress multiplied by d. This will give the plastic moment. ஸோ இந்த பிளாஸ்டிக் மொமெண்ட்டுக்கு ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டு சப்போஸ் யூ ஒர்க் அவுட் இந்த ரொட்டேஷன் ஆஃப் த ஃபைபர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிட்டிங்கனாங்க இட் பிகம்ஸ் இது வந்து ஸ்ட்ரெயின் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஒய். இது வந்து எலாஸ்டிக் அட் த டைம் ஆஃப் ஈல்டில் இருந்து என்ன ஸ்ட்ரெயின் டயக்ராமோ அது. இது வந்து பியாண்ட் ஈல்டு இன்எலாஸ்டிக் டயக்ராம். இதுக்கு மேலேயும் ஸ்ட்ரெயின் போயிடுச்சு. ஓகே, ஈல்டுக்கு மேலே இன்எலாஸ்டிக் ரேஞ்சில் போயிடுச்சு. ஸோ இந்த எப்சிலான் ஒய் வந்து எப்சிலான் ஒய் ப்ளஸ் டெல்டா அந்த மாதிரி கொஞ்சம் வரும் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த ரொட்டேஷன் ஆஃப் த ஃபைபர்ஸ் இருக்குல்ல, இது டெல்டா ஒய், இதை நம்ம பைன்னு வச்சுக்கோம். ஸோ சாரி 5y வந்து சிக்மா ஒய் டிவைட் பை EH/2. ஸோ இங்கே இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பை ஹெச்னு வச்சுக்குவோம். அந்த கான்ஸ்டன்ட் k இஸ் த ரேஷியோ பிட்வீன் த these two angle πy divided by okay rotation at the yield but the rotation at the inelastic range. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சிக்மா ஒய் டிவைடட் பை EH/2ன்னு ஆகிடும். ஸோ இப்போ ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு வந்து MB is equal to 1.5 times the yield வரும், 3/2 times of the moment. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா you will have a relationship any moment equal to plastic moment multiplied by 1 minus k square by 3. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா கேங்கிறது வந்து sigma y pi y divided by pi whole square. So this is called as a moment curvature relationship. எக்ஸ்பெரிமெண்டலாக இதை வந்து calculate பண்ணி we can draw some curves etc. They will be much useful in the in arriving better conclusions and it will give some idea about the bending behavior of the beam. Okay, இப்போ the standard shape factor, the shape factorங்கிறது வந்து ratio between the two moments or ratio between the two section modulus, plastic section modulus to elastic section modulus. இது வந்து வேரியஸ் கிராஸ் செக்ஷனில் வந்து இங்கே டேபிளேஷனில் கொடுத்துருக்குது. ஓகே, ஐ ஹவ் ஆல்சோ கிவன் இட் பிக்டோரியல். இது வந்து 1.5 சேஃப்ட் இந்த ரேஷியோ. ஓகே, 1/6 BD ஸ்கொயருங்கிறது வந்து செக்ஷனல் மாடலஸ், எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ். ஓகே, இப்போ வந்து DQ/6 இது D ஸ்கொயர் பை 4ங்கிறது வந்து ஓகே, இது BD ஸ்கொயருங்கிறது BD/4 வந்து பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ். ஓகே, BD ஸ்கொயர் பை 6ங்கிறது வந்து எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ். ஓகே, ரெண்டுக்கும் இடையில உள்ள ரேஷியோ வந்து இது 1.5. லைக்வைஸ் πdQ/32ங்கிறது வந்து சர்க்குலருக்கு, டைமண்ட் கிராஸ் செக்ஷனுக்கு BDQ/24. ஓகே, இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் மாடல்ஸ். இதை ஒர்க் அவுட் பண்ணி டேப்லெட் பண்ணிருக்கு. இதை நான் இங்கே எடுத்து ஜென்ரலி ஐ செக்ஷனுக்கு வந்து இட் வில் வேரி ஃப்ரம் 1.1 to 1.2ங்கிறது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ஐ செக்ஷனுக்கு இது வந்து இது வந்து நார்மலி இப்போ வெப் வெர்டிக்கலாக அப்படி வச்சாங்க. சப்போஸ் ஒரு காலம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து வெப் ஹரிசானில் இருக்கும், ஃப்ளாஞ்ச் எல்லாம் சைடில் இருக்கும். இந்த மாதிரி இதை திருப்பி வச்சாங்க. இந்த ஷேப் ஃபேக்டர் பிகம் 1.5 to 1.57 வந்துடும். ஒரு ஹாலோ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஒரு ரிங்குக்கு வந்து 1.27, ஒரு பைப் கிராஸ் செக்ஷனுக்கு, டைமண்ட் செக்ஷனுக்கு வந்து 2. தீஸ் ஆர் த ஷேப் ஃபேக்டர். திஸ் வில் பி மச் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட். இது இருக்கலாம் பிளாஸ்டிக் அனாலிசிஸில் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ இந்த எலாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ்லாம் வேணும் அப்படின்னாக்க இந்த ப்ரீவியஸில் வந்து நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன். அதுலேயே வந்து அந்த செக்ஷன் மாடல்ஸ்லாம் வந்து ஒரு லாஸ்ட் காலத்தில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ZP இருக்குல்ல BD²/4ங்கிறது வந்து செக்ஷன் மாடல்ஸ் மல்டிப்ளை பை FY இல்லைனா சிக்மா ஒய். அதை இது பண்ணாங்க வில் ஹாவ் மொமெண்ட். ஓகே ஓகே, இன் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் த ஷேப் ஃபேக்டர் ஆஃப் அ ட்ரையாங்குலர் செக்ஷன். இது என்ன ட்ரையாங்கிள்னு கிளியராக மென்ஷன் பண்ணல. ஸோ இட்ஸ் 2.34. ஓகே ஓகே, then the plastic section models of rectangular cross section of width 10 mm and depth 12 mm is. இப்போ அதுக்கு வந்து இது பண்ணலாம். பிளாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ்ங்கிறது வந்து PD²/5/4ன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ 10 into D ஸ்கொயருக்கு வந்து 12 into 12 ஓகே 144 டிவைடட் பை அது வந்து என்னது நம்ம இது இருக்குல்ல ஒரு டிவைட் பை 4. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் யூ வில் கெட் as 10 multiplied by இது இருக்குல்ல 144 வந்து 1440. அது திருப்பி 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you will get 360 millimeter cube is the correct answer. Okay, then the reaction locus for a 2
வந்து வெப் ஹரிசாண்டலாக இருக்கும், ஃப்ளாஞ்ச் எல்லாம் வந்து சைடில் இருக்கும். இந்த மாதிரி திருப்பி வச்சாங்க இந்த ஷேப் ஃபேக்டர் பிகம் 1.5 to 1.57 வந்துடும். ஒரு ஹாலோ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், ஒரு ரிங்குக்கு வந்து 1.27, ஒரு பைப் கிராஸ் செக்ஷனுக்கு, டைமண்ட் செக்ஷனுக்கு வந்து 2. தீஸ் ஆர் த சேம் ஃபேக்டர். திஸ் வில் பி மச் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட். இது இருக்கலாம் பிளாஸ்டிக் அனாலிசிஸில் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ இந்த எலாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாக்க இந்த ப்ரீவியஸில் வந்து நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன். அதுலேயே வந்து அந்த செக்ஷன் மாடல்ஸ்லாம் வந்து ஒரு லாஸ்ட் காலத்தில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ZP இருக்குல்ல, BD²/4ங்கிறது வந்து செக்ஷன் மாடல்ஸ் மல்டிப்ளை பை FY இல்லைனா சிக்மா ஒய். அதை இது பண்ணாங்க, வில் ஹாவ் மொமெண்ட். ஓகே இன் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் த ஷேப் ஃபேக்டர் ஆஃப் எ ட்ரையாங்குலர் செக்ஷன். இது என்ன ட்ரையாங்கிள்னு கிளியராக மென்ஷன் பண்ணல. ஸோ இட்ஸ் 2.34. ஓகே then the plastic section models of rectangular cross section of width 10 mm and depth 12 mm is. இப்போ அதுக்கு வந்து இது பண்ணலாம். பிளாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ்ங்கிறது வந்து PD²/5/4ன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ 10 into D² வந்து 12 into 12, ஓகே 144 டிவைடட் பை அது வந்து என்னது நம்ம இது இருக்குல்ல, ஒரு divided by 4. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் you will get as 10 multiplied by இது இருக்குல்ல 144 வந்து 1440. அது திருப்பி 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you will get 360 millimeter cube is the correct answer. Okay, then the reaction locus for a 2-hinged arch. இது வந்து 2-hinged archல ஒரு கேட் இருக்கு. Arch is a horizontal line parallel to the span. Okay, this is the correct answer. இப்போ இது 3-hinged arch. Okay, இதனுடைய தியரி எல்லாம் ரொம்ப லாங்காக இருக்கும், அதனால் ஜஸ்ட் I have given the question and answers. 3-hinged arch shown in figure will have the horizontal thrust H. ஓகே இதனோட இது இந்த பேசிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த இது அந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, மொமெண்ட் சிக்மா m = 0, இந்த டிஸ்டன்ஸ், இதுக்கு இந்த மொமெண்ட் எடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாங்க யூ வில் கெட் இட் இஸ் இதில் இந்த ஹெச் வந்து யூ வில் கெட் 80 × 4. இது வந்து நான் 1/4 = 32 320ங்கிறது வந்து ஒரு கிளாக் வைஸ் மொமெண்டாக வரும். அப்புறம் இது வந்து இதனுடைய ரியாக்ஷன் இருக்குல்ல, இதுவும் வந்து ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் கொடுக்கும். வெர்டிக்கல் லோடு வெர்டிக்கல் ரியாக்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் இது பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் சார். ஓகே இந்த ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஹெச்ங்கிறது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இந்த ஹெச்சை வச்சுட்டு 4H அப்படின்னு போட்டு 6/32. அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, இது எபோட் திஸ்னால் இது சால்வேர்டு. ஸோ H × 4H 32. ஓகே அப்படி போட்டு நீங்கள் வந்து இது பண்ணாங்கன்னாங்க யூ வில் கெட் இட் as a 40 kN is the answer. Okay, then match the list of 1 and 2, select your correct answer using the codes given below. Okay, Manley, okay, he is the who has developed slope deflection method. Okay, then Hardy-Cross moment distribution method. Euler, okay, he found out the Euler's theory of column, crippling load on the column. The continuous beam mixed beam analysis theory of 3 moments in general, theorems of these are developed by Clapeyron scientist. So the correct answer is 2143. This is the correct answer. In moment distribution method, the sum of the distribution factor of all the members meeting at the joint will be always equal to 1. இப்போ ஒரு ஜாயிண்டில் 3 மெம்பர் இருந்ததுனாக்க சரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் மேபி ஓகே 0.3 0.3 0.4 இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். பட் டோட்டல் 2 மெம்பர் இருந்தால் இட் மே பி 0.6 + 0.4 வாட் எவர் மேபி டோட்டல் வந்து 1 இருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்? மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஓகே இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். இதெல்லாம் வந்து நம்ம ஃபோர்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். காலம் அனாலஜி, 3 மொமெண்ட் ஈக்குவேஷன், ஆயிலர்ஸ் மெத்தட் இதெல்லாம். ஓகே இது இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ரியாக்ஷன் ஆஃப் அ சிம்பிளி பட்டட் சப்போர்ட்டட் பீம் வந்து அது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். வித் ஆர்டினேட் 1 அட் த சப்போர்ட் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இது அகைன் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். இதிலிருந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பை வச்சுட்டு நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்க யூ வில் கெட் 75/25 வரும் இது ஆக்சுவலாக. ஓகே ஷியர் ஃபோர்ஸுங்கிறது. ஓகே ஃபார் த போர்ட்டல் ஃப்ரேம். ஸோ இந்த ஹரிசாண்டல் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணாங்க இந்த P மல்டிப்ளைட் பை 4. அப்புறம் இதனுடைய இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண் மொமெண்ட் இருக்குல்ல A and B இதனுடைய எண் மொமெண்ட்ஸு சம் ஆஃப் எண் மொமெண்ட்ஸ் டிவைட் பை 4. அப்புறம் இந்த சிடியில் இருக்கக்கூடிய எண் பை 4. ஓகே ஏன்னா இது வந்து இந்த ஹிஞ்சு இதனுடைய ஹரிசான் இது ஃபிக்ஸட் சப்போர்ட்டு. நம்ம இதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் இப்போ மொமெண்ட் எடுத்திங்கனாங்க யூ வில் கெட் ப்ளஸ் P. இது வந்து ஹரிசாண்டல் லோட். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது எல்லாமே கிளாக் வைஸ் மொமெண்ட் ஆஸ் பாசிட்டிவ் சைன் கன்வென்ஷனில் போட்டிங்கன்னா
தட் இஸ் ஓகே. ஓகே, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து எல்லாத்தையுமே முதல்ல இதை டீல் பண்ணியிருக்கணும். ஓகே, எல்லா இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து இது ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகே, 3m + r should be less than equal to y. இது அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். 3m + r இப்போ வந்து இந்த இது இருக்கு இல்லையா, ஜாயிண்ட்டுங்கிறது 6, எம்ங்கிறது மெம்பர் ப்ளஸ் ஆறுங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன் காம்பனன்ட்ஸ். ஓகே, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கனாக்கா யூ வில் ஹேவ் ஃபார் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர். ப்ராப்டு கேண்டிலியர் டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி 1, ஃபிக்ஸட் பீம் டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி 3. ஓகே, தென் ஆர்ச், ஓகே, 2 ஹிஞ்ச்டு ஆர்ச்சுக்கு 2, போர்ட்டல் ஃப்ரேமுக்கு வந்து 3. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு. ஓகே, m is equal to 2j minus 3. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சுட்டு இப்போ நீ ஏபிள் டு ஆன்சர் சம் கொஸ்டின்ஸ். ஓகே, இது வந்து கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி கேட்டிருக்கு. முன்னாடி பார்த்தா வந்து நம்ம வந்து இது இருக்கு இல்லையா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு கால்குலேட் பண்ணுற இன்ஸ்டர்னல் இன்டர்னல் indeterminacy. இது வந்து the answer for the question is 8. You will have similar relations to find out that statical independent structures are also called as redundant structures. Okay, இப்போ ஒரு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டெர்மினன்சி ஆஃப் த பீம் கிவன், ஒரு ஹிஞ்சை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. ஓகே, இதுக்கு வந்து இதுக்கு ஒரு இது இருக்குல்ல, டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி ஆஃப் த பீம் இஸ் கிவன் பிலோ. ஸோ இப்போ இது வந்தாங்க இட் வில் பிகம் ஸ்டாட்டிக்கலி வந்து இதுக்கு 2, இதுக்கு வந்து ஒரு 3, 5 வந்துடும். ஸோ இட் பிகம்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிகிரின்னு இது ஆகிடுது ஆக்சுவலாக.